இது React சீரிஸோட 6வது வீடியோ. ஸோ இந்த சீரீஸில் வந்து எஸ்ஆர்சிக்குள்ளே வந்து நான் திரும்ப என்ன செய்கிறேன்னா இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரோட நேம் வந்து டிரெக்டரியோட நேம் வந்து பேஜஸ். ஏன் பேஜஸ்ன்னு சூஸ் பண்ணேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து நாங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு ஏதாவது ஒரு சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ எங்களோட டொமைன் இங்கே இருக்குது. அதுக்கு பிறகு வந்து இது கம்போனன்ட்ஸ்ன்ற பேஜுக்குள்ளே பட்டன்ஸ்ன்ற பேஜுக்குள்ள யூஆர்எல்லை வந்து நேவிகேட் பண்ணுது. ஸோ இதை மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்டா, அந்த நாங்கள் டெவலப் பண்ண போகிற ஒவ்வொரு பேஜஸையும் வந்து பேஜஸில் ஃபோல்டருக்குள்ளே வைப்போம். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு யூஆர்எல் அடித்து கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் இங்கே பட்டன்ஸ்னு சொன்னால் பேஜஸுக்குள்ளே கம்போனண்ட் ஃபோல்டருக்குள்ளே பட்டன்ஸ்னு ஒன்று இருக்காண்டு இருந்தால் அதுதான் அதோட பார்த்தா இருக்கும். ஈஸியாக ஒரு டெவலப்பர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த ஃபார்மேட்டில் டெவலப் பண்ண விழிக்கிறேன். ஸோ இங்கே பேஜஸ் இருக்குது. இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த எஃப்ஜிஎஸை தூக்கி இந்த பேஜஸுக்குள்ளே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இது ஒட்டோவாக அங்கே மூவ் ஆகிடும். ஸோ அப்போ index.jsல வந்து எப்போட டிரெக்ட் வந்து பேஜஸுக்குள்ளே எப்புன்னு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு சிங்கிள் பேஜ். இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் எப்படி ரவுட் இன்டிகிரேட் பண்ணுறோன்றோ ஒருக்கா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் மெட்டீரியல் யூஏ வந்து இன்டிகிரேட் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ நாங்கள் இது என்ன செய்கிறோன்னு சொன்னால், இந்த கிளாஸ் நேம் எப்போ விட்டுக்கொண்டு எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுட்டு மொத்தமாக ஹெடர் எதுவுமே தேவையில்லை. நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வெறும் எப்போக்குள்ளே டிவ் மட்டும் இருக்குது. எனக்கு இந்த லொகோ கூட ஈவன் தேவையில்லை. ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இவங்க மெட்டீரியல் யூஏயோட சைட்டுக்கு போயிட்டு கம்போனன்ட்ஸில் ஒரு பட்டனை கொண்டு வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை வந்து கொப்பி கொண்டு வந்து போட்டால் எங்களுக்கு பட்டன் என்ன கலரில் கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே பட்டனை போடுறேன். இங்கே ரெட் கலரில் வந்து எரர் காட்டுது இல்லையா. இந்த எரரை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா, இதோட பட்டனோட பாத்தை வந்து இம்போர்ட் பண்ணணும். வெப் சிஸ்டம் பொறுத்த வரும் வரைக்கும் இந்த எரர் காட்டுற லைனுக்கு மேலே கிளிக் பண்ணி போட்டு ஆல்டர் எண்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சஜஷன் வரும். இதில் வந்து இம்போர்ட் இந்த கமாண்டை வந்து கொடுத்து விட்டிங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து மேலே ஆட்டோவாக இம்போர்ட் ஆகும். ஸோ பட்டனோட பேக்கேஜை வந்து கோர்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதை ரெண்டு வகையாக இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று மெட்டீரியல் கோரில் இருந்து இது ஒரு தேர்ட் லெவலில் வருகுது. இந்த எனக்கு தேர்ட் லெவல் பிடிக்கல, இதுக்குள்ளே இன்னொரு ஸ்லாஷ் வர்றது பிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் இந்த டைப் மாதிரி இப்படியும் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இந்த பட்டனை தூக்கி விடலாம். ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொன்னால் இப்போயும் பட்டன் வந்து இம்போர்ட் ஆகிட்டு. ஸோ இதை வந்து நாங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது எங்களோட ப்ரௌசரில் ஓகே லோட் ஆகுது. டிஃபால்ட் பட்டன் வந்து லோட் ஆகிருக்கு. நாங்கள் இம்போர்ட் பண்ணதும் டிஃபால்ட் பட்டன். ஓகே இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணுறேன். டிஃபால்ட் பட்டன். ஸோ ப்ரைமரி பட்டன் வரணும்னு சொன்னால் கலர் வந்து ப்ரைமரின்னு போட்டணும். ஸோ இந்த கலர் வந்து ப்ரைமரின்னு போட்டால் இதோட கலர் வந்து மொத்தமாக மாறும். ஸோ சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. பேசிக்காக எங்களோட வெப்சைட்டில் வந்து தீம் கலரே வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து குளோபலாக கஸ்டமைஸ் பண்ணணும். எங்களோட தீம்டு ப்ரைமரி கலர் எது, செகண்டரி கலர் எது சொல்லி நாங்கள் குளோபலாக டிஃபைன் பண்ணணும். அப்படி டிஃபைன் பண்ணினா எங்களுக்கு நிறைய இடத்துல கலர்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கலரை சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு விதமாக சேஞ்சஸ் பண்ணலாம். ஒன்று இதுக்குள்ளே இன்லைன் ஸ்டைல்ஸ் எழுதி மாற்றலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு ஒரு கிளாஸை பாஸ் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குளோபலாக மாற்றலாம். இதில் எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் எங்களோட தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது வந்து பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கு மாற்றும் போது ஒவ்வொரு விதமாக மாற்ற வேண்டி வரும். ஸோ இதில் நாங்கள் என்ன பார்க்கணுன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு கம்போனண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏபிஐஸ் இருக்கும்.
இப்போ இந்த பட்டன்ஸ் கம்போனன்ட்ஸ்னால் இந்த பட்டன் கம்போனண்ட்டுக்கு ஏபிஐ இருக்குது. இது எங்கே இருக்குன்னா இந்த பேஜில் பொட்டம் சைட்டில் இருக்குது, பொட்டம் பிளேஸில் இருக்குது. பட்டனோட ஏபிஐ, பட்டன் பேஸோட ஏபிஐ, ஐக்கன் பட்டனோட ஏபிஐஸ் இருக்குது. ஏன் இந்த பட்டன் ஐக்கன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இதில் போயிட்டு நாங்கள் சில சேஞ்சஸை பண்ணலாம். அது வந்து நான் லேட்டராக சொல்கிறேன். ஒருக்கா போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குண்டு. ஸோ பட்டன் ஏபிஐக்கு போனோம்னு சொன்னால் பட்டன் ஏபிஐ எப்படி இம்போர்ட் பண்ணலாம் நான் சொன்னலாம். ஒன்று இந்த வகையை இம்போர்ட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணலாம். ரெண்டுமே சிறந்த வே தான். ஆனால் இதில் ப்ரப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ரப்ஸ்ன்றது வந்து பட்டனுக்குரிய ப்ரப்ஸ். நீங்கள் கலர் வந்து ப்ரைமரி, இன்ஹெரிட்டன்ஸ், செகண்டரி, டிஃபால்ட் 4 வகையான கலர்ஸ் இருக்குது. கம்போனன்ட் டைப் பட்டன், டிஃபால்ட்டாகவே பட்டன், டிசேபிள்ட் வந்து டிஃபால்ட்டாக ஃபோல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் டிசேபிள் evaluation, disable focus triple, disable triple, end icon, full width, href, size, start icon, variant. ஸோ இது இருக்குது. இந்த பட்டனுக்குரிய சிஎஸ்எஸ் கிளாஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் லேட்டராக எப்படி ஓவர் ரைட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த பட்டன் வந்து வேரியண்ட் அவுட்லைன் போட்டால் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ப்ரொப்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்ஸ் ரெண்டுமே ஒவ்வொரு பட்டனுக்கும் அப்ளை ஆகும். ஸோ நான் வேரியண்ட் வந்து அவுட்லைன்டு போடுறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு எங்களோட கோடுக்கு வந்து கலர் ப்ரைமரி, வேரியண்ட், அவுட்லைன். ஸோ இப்படின்னு போட்டு சேவ் பண்ணி போட்டு பேஜஸை போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியண்ட் அவுட்லைனும் போது பார்டர் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. இப்போ எனக்கு என்னோட ப்ராஜெக்டோட தீம்ட கலர் வந்து ஒரு க்ரீன் அல்லது எல்லோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கலர்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தீமை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தீம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்டீரியல் யூஐ சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒரு பார்ட் இருக்குது. அதாவது ஸ்டைலுக்குள்ளே போயிடுங்க. ஸ்டைலுக்குள்ளே போனால் பேசிக், அட்வான்ஸ், ஏபிஎஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி மாற்றலாம்னு சொல்லி கஸ்டமைசேஷனுக்குள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட் தீம். ஸோ இவங்களோட டிஃபால்ட் தீமில் வந்து இந்த செட் ஆஃப் இந்த வகையான இவ்வளோ ஒப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்குது. இது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம் அல்லது ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே நாங்கள் பார்க்க போகிறது வந்து இதை எப்படி இன்டிகிரேட் பண்ணு. ஸோ ஓவர்வியூவில் இந்த தீம் ப்ரொவைடரை வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்களோட ஒட்டுமொத்த டிசைன்ஸையுமே மாற்ற போகிறோம் என்டைய ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் முதலாவது இந்த தீம் ப்ரொவைடர் ஏபி எப்படி ஒர்க் பண்ணுன்னா இங்கே இருக்குது. இந்த தீம்ஸ் இந்த லைனை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வர்றேன். ஓகே, இந்த லைனை காப்பி பண்ணிவிட்டு எங்களோட index.jsல வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிக் மூட்னதை எடுத்து விட்டுட்டு தீம் ப்ரொவைடர் டேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எரர் வருகுது. இதை வந்து என்ன செய்கிறேன்னா ஆல்டர் என்டர். ஸோ ஜேஎஸ்எக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது என்ன சொன்னால் இங்கே 2 வேல்யூ வந்து வெளியூவாக வருது. இதையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆல்டர் என்டர் கொடுத்து வாட் த ஹெக் வரல. ஓகே, நாங்கள் மெனுவில் இன்ஸ்டால் பண்ணுவோம். சைட்டுக்கு போய் இந்த கோட் வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டைல்ஸ், கோர் ஸ்டைல்ஸில் இதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே போட்டுக்கொள்ளலாம். ஓகே, எங்களுக்கு இதில் தீம் ப்ரொவைடர் மட்டுமே போதும். க்ரியேட் தீம், மேக் ஸ்டைல்ஸ் வந்து இதில் தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து
நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதோட ஒரு ப்ரைமரி வேரியபிள் தீம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தீமை வந்து எங்களுக்கான ஒரு தீமை வந்து நாங்கள் மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட நேமையும் தீம்னு கொடுக்குறோம். இந்த தீம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இது இன்னும் இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ இந்த எஸ்ஆர்சி டிரெக்டரிக்குள்ளே இன்னொரு டிரெக்டரி கால் பண்ணுறேன் தீம். அதுக்குள்ளே இந்த தீம் டிரெக்டரிக்குள்ளே ஒரு ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் theme.js. ஓகே, இதை ஜிட்ஹப்புக்கு எட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ index.jsல இந்த theme.jsல எதுவுமே இல்லை. index.jsல import theme from ./theme/theme.js. ஸோ செமிகோலன். இப்போ இஷ்யூஸில் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட தீமோட கலர்ஸ் பிளேட்லேருந்து எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். டிஃபால்ட்டாக எங்களுக்கோட தீம் என்ன சொல்கிறதுக்குன்னா இந்த பர்பிள் கலரில் இருக்குது. நீங்கள் இந்த பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னாலே அது oh my god, ஓகே. சொன்னால் இதில் டூப்ளிகேட் வேரியபிள் இருக்குது. ஸோ வேரியன்ட் கண்டெய்ன் ஒன்று இருக்குது, வேரியன்ட் அவுட்லைன் ஒன்று இருக்குது. ஸோ நான் வேரியன்ட் அவுட்லைனை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுதான் அந்த எரருக்கான காரணம். மேபி இருக்கலாம். ரைட், சேவ் பண்ணிட்டு ஃபோட்டோவாது சேவ் ஆகுது. ஸோ இப்போ என்ன இஷ்யூஸ் வர இருக்குது. த சேம் டைம் தீம் ஸ்டைல்ஸ். ஓகே, நாங்கள் இன்டிகிரேட் பண்ண தீமில் வந்து index.jsல வந்து தீம் ப்ரொவைடரை போட்டிருக்கேன். வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்காண்டு ஒருக்கா செக் பண்ணணும். அண்ட் ஸ்டில் வெயிட், என்ன பக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். இந்த எரர் வரதுக்கு காரணம் என்ன ரீசன்னு சொன்னால் எங்களோட கோடில் வந்து இந்த தீம் வந்து டிஃபால்ட் எம்டியாக இருக்கிறதால. ஏன்னு சொன்னால் நாங்கள் இம்போர்ட் பண்ணும்போது index.jsல வந்து தீமில் எந்த ஒரு வேல்யூவுமே இம்போர்ட் பண்ணி. ஸோ அப்போ நான் இதில் வந்து தீம் ஓவர்ரைட் பண்ணுறதுக்கான கோட் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணணும் create MUI தீமை வந்து. ஸோ இதில் const create MUI தீமை export default theme. ஸோ இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த எரர் மேபி போயிருக்கணும். ப்ரொஜெக்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் ஓகே போயிட்டு. ஸோ இதில் நாங்கள் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தீமிங்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கஸ்டமைசேஷனாக தீமிங்கில் ஓவர்வியூ இருக்குது. ஓவர்வியூவில் வந்து நாங்கள் எப்படி ஓவரால் அந்த தீம் ப்ரொவைடரை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியும் தீம் ப்ரொவைடருக்குள்ளே இன்னொரு தீம் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறதை பற்றியும் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பிளேட் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு கலர்ஸை பற்றினது இருக்குது. உதாரணத்துக்கு இவங்களோட ப்ரைமரி கலர் வந்து இதுதான், இந்த கலர் இருக்குது
plate dot primary light இந்த கலர்ஸ் இருக்குது. அதோட வேரியன்ட் இருக்குது, லைட் எப்படி இருக்குது, மெயின் கலர் எப்படி இருக்குது, டார்க் கலர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த சேம் டைம் வந்து இதை வந்து நாங்கள் எப்படி ஓவர் ரைட் பண்ண போகிறோம்னா, இந்த க்ரியேட் எம்யூஐ தீமில் வந்து கலர் பிளேட்டில் வந்து எங்களுக்கு தேவையான கலர்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலர் பிளேட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இந்த கலர் பிளேட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து பார்க்கணும். டிஃபால்ட் தீமில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிளேட்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இவங்களோட டிஃபால்ட் கலர்ஸ் இருக்குது. காமன் கலர்ஸ் என்னது, பிளாக் அண்ட் ஒயிட்டு, டைப் என்ன, லைட், ப்ரைமரி கலர் என்னது. ஸோ அது லைட், மெயின் கலர், டார்க் கலர்ஸ். இந்த ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணுற இடத்துக்குள்ளே ஃபொண்ட் வந்தால் ஃபொண்ட்டோட கலர் என்னவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இது குளோபலாக எல்லா இடத்துலையும் மாறும். டிஃபால்ட்டாக இவங்க எல்லா ஃபோன்ஸுக்குமே வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஈவன் நாங்கள் ஏதாவது ஒரு மெரூன் கலர் இல்லாட்டி ப்ளூ கலர் ஃபோன்ட்டு அப்படி கொடுக்க வேண்டியதாக நாங்கள் இந்த கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த பிளேட்டில் வந்து எங்களுக்கு எது எது தேவையோ அதை ஒப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் போட்டு நாங்கள் மாற்றி விட்டோம்னா மட்டும் இனஃப், போதுமானது. ஸோ இப்போ நாங்கள் இதில் மாற்ற போகிறது என்னென்னு சொன்னால், இந்த பிளேட்டுக்குரிய வரும். இது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக இருக்குது. அதில் ஓவரால் வியூ வந்து இங்கே இருக்குது டிஃபால்ட் தீமில். ஓகே, டிஃபால்ட் தீமுக்குள்ளே வரலாம். டிஃபால்ட் தீமில் வந்து இந்த பிளேட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் பிளேட். இதோட வெளியூ வந்து ஒப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ இந்த ஒப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேட்டுக்குள்ளே ஒப்ஜெக்ட், இந்த பிளேட் வந்து ஒப்ஜெக்ட், அதுக்குள்ளே ப்ரைமரி வந்து ஒரு ஒப்ஜெக்ட். ஸோ நான் இதை எப்படியே காப்பி பண்ணுறேன். வார்னிங் இன் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் கிரே. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணினா இது ஒப்ஜெக்டாக வருது. ஸோ நான் இதை வந்து ஒப்ஜெக்டாகவே க்ரியேட் பண்ணுறேன். கம்மா போட்டுக்கிறேன் எல்லா இடத்துலையும். கண்ட்ரோல் ஆர். இந்த ஒப்ஜெக்ட் இருக்க இடத்துல ரீப்ளேஸ். ஸோ இந்த ஒப்ஜெக்டுக்குள்ளே ப்ரைமரியோட மெயின் கலர் நாங்கள் வந்து இது ஒரு கலர் பிளேட்லேருந்தும் எடுக்கலாம் அல்லது டிஃபால்ட்டாக ஒரு கலர்லேருந்தும் எடுக்கலாம். டிபெண்ட் ஆன் ஒவ்வொருத்தரோட ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து. கலர் பிளேட்லேருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிளேட்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது இந்த கலர் செக்ஷன்ஸ் சொல்லி. இதில் போய்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ண நியூ டேபிள் ஓப்பன் பண்ணால் கலர் சிஸ்டம் வருது. ஸோ இவங்களோட கலர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களோட கலருக்கும் ஈக்குவலாக மேட்சாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ப்ளே கிரவுண்ட் கூட தந்துருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரைமரி கலர் வந்து இதாக இருந்துன்னு சொன்னால் ஸோ உங்களோட ஆப் அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளூவாக இருந்தால் இப்படி இருக்கலாம், இந்த க்ரீன் ஸ்டார் இருந்தால் ஸோ இப்படி இருக்கலாம். இதை நான் என்னோடய ப்ரைமரி கலராகவும் செகண்டரி கலராக இது நல்லா இல்லை, இதையும் எடுத்தோம்னா வடிவாக இருக்கும். ஸோ டிபெண்ட் நீங்கள் என்ன கலரை சூஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து. எனக்கு ப்ரைமரி கலர் மட்டுமே ஓவர் ரைட் பண்ணால் போதும். நீங்கள் கலர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்டரி கலர் நல்லாயிருக்கு, இந்த கலர் நல்லாயிருக்கு, இங்கே இன்ஃபோட கலர் நல்லாயிருக்கு, வார்னிங் எரர் கலர். இது பிடிக்கலன்னா இந்த கலரை நீங்கள் மாற்றிக்கணும் செகண்டரி கலர். எனக்கு ப்ரைமரியும் செகண்டரியும் மட்டும் மாற்றினா கூட போதும்னு தோணுது. என்னோடது கலர்லாம் டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப் ரிலேட்டடாக வெளியே பூட்ஸ்ட்ராப் யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. இந்த ரெண்டு கலர்ஸ் ப்ரைமரியும் செகண்டரியும் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதை மட்டும் மாற்றினா கூட போதும். ஸோ மெயினோட கலர்ஸ் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு போகிறேன். 1 2 3 ACF. ஸோ இப்படி ஒரு கலர் போட்டோன்னா இது இந்த ப்ளூ கலர் ப்ரைமரியோட மெயின். இதுக்கும் பிடிக்கல இந்த கலர். ஓகே, இதை சூஸ் பண்ணுறது இந்த கலர் CF.
எனக்கு இது ஓவர் ரைட் பண்ண இல்லைன்னு சொன்னால் இதை வந்து ரிமூவ் பண்ணி விடலாம். ஸோ இதோட மெயின் கலர்ஸ் வந்து செகண்டரியோட மெயின் கலர்ஸ் வந்து இதை போட்டு விட்டுட்டு இந்த லேஅவுட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ லைட் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஓவர் ரைட்க்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்படி 2 கலரை சூஸ் பண்ணி போட்டு நீங்கள் சேவ் பண்ணி போட்டு உங்களோட பட்டனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரைமரி கலர் எதுவோ அந்த கலரில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஓவரால் நீங்கள் மொத்த என்டையர் இது கலர் பிளேட்லேருந்து ஃபோன் சைஸ்லேருந்து இந்த ஓவர் ரைட் பண்ணுறதை வந்து ஒரு theme.jsல எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களோட டிஃபால்ட் தீமில் இருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றலாம். உங்களுக்கு மாற்றி தேவையான அளவுக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். ஸ்பேஸிங்காக இருக்கட்டும், டைப்போகிராஃபி, ஷடோஸ், ப்ராப்ஸ், பிளேட், ஓவர் ரைட் சூக்கில் என்ன எழுதலாம். ஸோ ஒவ்வொரு டைமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன மாற்றலாம் என்ன மாற்றலாம்னு சொல்லி. ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்க நான் இதை எப்படி இங்கே விட்டுறேன். ப்ரொஜெக்ட்டுக்கு போனால் எங்களோட இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சொல்கிறதுன்னா அசெட்ஸ், பேஜஸ், தீம். இந்த தீம்ஸுக்குலாம் தீமை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் இப்போ யூஆர்எல் போகிறோம் இல்லையா, ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நாங்கள் ஒரு யூஆர்எல் டைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மெட்டீரியலையே டொமைன்லேருந்து கஸ்டமைசேஷன் அதில் டிஃபால்ட் தீம் இப்படி ஒரு யூஆர்எல்லில் கொண்டு வர்றேன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு வந்து ரியாக்டோட நெவிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். நெவிகேஷன்ஸ்னு சொல்கிறது ரியாக்ட் ரவுட்டை யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட் ரவுட் ரியாக்ட் ரவுட்டர். ஸோ இங்கே இருக்குது ரியாக்ட் ரவுட்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்த சீரீஸ் போகிறோம். சீரீஸில் அடுத்த வீடியோ போகிறோம். ஸோ எப்படி நாங்கள் வந்து இந்த இதில் யூஆர்எல்ஸை கொண்டு வர்றது, எங்களுக்கு தேவையான மாதிரி யூஆர்எல்லை கொண்டு வர்றதுன்னு சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் இதுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய பேக்கேஜஸ் வந்து npm install react route DOM. ஸோ இதை இந்த சீரீஸில் எட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் இதோட இன்டிகிரேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வி கொடுத்துட்டா இந்த இடத்துல வந்து இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்குது npm install react-route-dom. ஸோ இந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணினா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி ஒவ்வொரு ரவுட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி ஒவ்வொரு ரவுட்டுக்கு போகிறது அங்கே எல்லாம் என்ன பார்க்குறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இப்போ எங்களோட பேஜஸில் வந்து index.js வந்து என்ன செய்யணும், ஆப்புக்கு கனெக்ட் பண்ணுது. இந்த ஆப் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஆப் இதுக்கு கனெக்ட் பண்ணுது. இந்த ஆப் வந்து பேஜஸில் app.jsல இருக்குது. ஸோ நான் பேஜஸில் app.jsஐ ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதில் வந்து நாங்கள் ரியாக்ட் ரவுட் டொம் இன்டிகிரேட் பண்ணுறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.